Taste the Daily. சாலை விபத்துகளில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கும் நிலையில் மதுரை மாவட்டம் சோழவந்தானில் மழையால் சேதமடைந்த சாலையை 2 ஆண்டுகளாக சீரமைக்காத விடியாத திமுக அரசுக்கு அப்பகுதி மக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். வடக்கு ரதவீதி பகுதியில் சாலையில் 2 ஆண்டுகளுக்கு முன் மழையால் ஏற்பட்ட பள்ளம் மூடப்படாத நிலையில் 2 தினங்களுக்கு முன் பெய்த மழையால் பள்ளத்தில் தண்ணீர் தேங்கி விபத்து ஏற்படும் அபாயம் நிலவுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் மிகப்பெரிய விபத்து ஏற்படும் முன் ஸ்டாலின் அரசின் நெடுஞ்சாலைத்துறை சாலையை சீரமைக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தை அடுத்த சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவிலில் தைப்பூச விழாவை முன்னிட்டு முருகப்பெருமானின் வெள்ளி மயில் வாகன வீதி உலா புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக உற்சவ மண்டபத்தில் பஞ்சமூர்த்திகளுக்கு பல்வேறு பூஜைகள் செய்து சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய முருகப்பெருமானை பெருந்திரளான பக்தர்கள் மனமுருகி சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தைப்பூச திருவிழாவின் 5ஆம் நாளில் ரிஷப வாகனத்தில் அம்மன் எழுந்தருளினார். 11 நாட்களுக்கு பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்து திருவீதி உலா வரும் சமயபுரம் மாரியம்மன் 5ஆம் நாளில் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளினார். இந்நிகழ்வில் பெருந்திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதிக்கு வருகை தந்த திருமாவளவனை வரவேற்று அரசு பேருந்தில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டது பொதுமக்களிடையே முகசுளிப்பை ஏற்படுத்தியது. அரசு பேருந்துகள் அரசியல் கட்சியினரின் விளம்பர வாகனமா என்று கேள்வி எழுப்பிய மக்கள் வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் திமுகவிற்கும் அதன் கூட்டணி கட்சியினரின் அராஜகத்திற்கும் விரைவில் முடிவு கட்டப்படும் என விமர்சித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவின் கூட்டணி கட்சியினரை கைது செய்ததை கண்டித்து ஆரணியில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. செய்யாறு பகுதியில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி திறனற்ற திமுகவின் கூட்டணி கட்சியான மனிதநேய மக்கள் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்ததால் திறனற்ற திமுக அரசையும் போலீசாரையும் கண்டித்த மனிதநேய மக்கள் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மக்களுக்கு ஆதரவாக போராடும் திமுகவின் கூட்டணி கட்சியினரையே போலீசாரை வைத்து திறனற்ற திமுக அரசு ஒடுக்குவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.